இன்று நான் பார்க்கக்கூடிய பெயர் பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஜிஞ்சர் பற்றி பார்க்கலாம். ஒரு அவற்றில் அனுபவமுள்ள ஒரு இளம் பொறியாளர் அவருடைய அனுபவ கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம். இப்போ அந்த கையில் வச்சுருக்கீங்க என்னங்க? அண்ணா இது வந்து ஷாம்பு ஜிஞ்சருங்கண்ணா. இது வந்து சவுத் ஏஷியாவோட பூர்வீகம், நம்ம இந்தியாவோட பூர்வீகம்னு சொல்லலாம். இது வந்து நேச்சுரல் ஷாம்பு கேட்டகரிங்க, வைல்டு வெரைட்டி. நேச்சுரலாக ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு ஜிஞ்சருங்க. இது கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுங்க. அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஷாம்பு அப்படியே அப்படியே ஷாம்புங்க. ஓகே ஓகே. இதை வந்து டைரெக்டாக அப்படியே போட்டு அப்ளை டைரெக்டாக போட்டுக்கலாம். என்னென்ன யூஸ்லாம் பயன்படுது? ஆனால் டைரெக்டாக ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது பாருங்க, ஃபுல்லாக ஷாம்புங்க. டைரெக்டாக ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேஷியல் யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசராக யூஸ் பண்ணலாம். ஓகே. ஹேர் ஸ்டைலிங் ஜெல்லாகவும் யூஸ் பண்ணலாம். நேச்சுரலுங்க, ஆர்கானிக்கு, எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு இயற்கையான ஒரு செடியிலேருந்து நம்ம. ஆமாங்க. இந்த கேட்டகரிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இது ஒன்று தான். இந்த கேட்டகரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம ஏதாவது பண்ணுவோம். இது டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஆமாங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, என்ன ஸ்மெல் வருதுன்னு பாருங்க. நிறைய இருக்குதுப்பா. நீங்கள் அப்படியே சானிடைசரை யூஸ் பண்ணலாம். மணக்கு சார், பயங்கர மணம் இருக்குது. ஆமாங்க. யூக்லிப்டஸுங்க, ஜிஞ்சரு, லெமன் 3 ஃப்ளேவர் வருங்க. நீங்கள் மஸ்கிட்டோ ரெப்லண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, மஸ்கிட்டோ ரெப்லண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் எத்தனை டைம் வந்து இந்த மாதிரி எடுக்கலாங்க? ஒரு 3-4 டைம்ஸ் எடுக்கலாம். இப்போ நாமளே 3 டைம்ஸ், நீங்கள் ஒன்று 4 டைம்ஸ் எடுத்துட்டோம். மேபி லாஸ்ட் டைம் எடுக்கலாங்க. இது லாஸ்ட் டைம். இன்னும் பயங்கரமா இருக்குது. இன்னும் நல்ல வாசனை நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கும். லெமனுங்க, ஜிஞ்சரு, யூக்லிப்டஸ். ஆமாங்க, 3 ஸ்மெல்லும் வரும். நல்லா இருக்குங்க, நல்ல கேட்டகரி. இது வந்து நம்ம மக்கள் விவசாயிகளும் சரி, நம்ம ஆமாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்தி நேச்சுரலாக ஷாம்பு, ஃபேஷியல், மிகவும் பெண்களுக்கு எல்லாரும், பெண்களுக்குங்க, குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஹேர் ஃபால் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ஷாம்பு, ஃபேஷியல், சானிடைசர், மஸ்கிட்டோ ரெப்லண்ட்டுங்க, ஹேர் ஸ்டைலிங் ஜெல்லாக கூட யூஸ் பண்ணலாம். நேச்சுரலாக. ஆமாங்க. இதுதாங்க அது. இதுதான் அதோட. ஆமாங்க, இதுதான் அதோட பிளான்ட்டுங்க. இந்த பூ வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? 1 இயர் ஆகுங்க. இப்படி தான் வருங்க. இப்படி வரும். இப்படி சின்னதா இப்படி வருங்க. ஒரு செடியில எத்தனை இது வருங்க? பூ வருங்க, ஒரு 4-5 பூ வரும். 4-5 பூ வரும். எவ்வளவு நாள்ல அது பூ வர ஆரம்பிக்குங்க? 1 இயர் to 1.5 years. குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? 1 இயர். இந்த மாதிரி நம்ம இயர்லிங்க. இது வந்து பெர்மனன்ட் கிராப். பெர்மனன்ட் கிராப். ஒரு தடவை வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கழிச்சுக்கிட்டே இருக்கும். வருஷம் அந்த சீசனுக்கு அப்படியே அது பாட்டுக்கு மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒன் டைம் வச்சிட்டாவே போதும். ஜிஞ்சருங்க, ஜிஞ்சர் ஃபேமிலி தான். 1 டைம் வச்சுட்டீங்கன்னா போதும். நீங்க ஜிஞ்சருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜிஞ்சர் வந்து ஒரு சீசன்ல இலையெல்லாம் பட்டு போயிடும். இது புது ஷூட் வந்துகிட்டே இருக்கும், எவர் கிரீனாவே இருக்கும். ஆமாங்க, நிறைய இந்த ஃபேமிலியில இருக்கு. ஆனா இது போல ஷாம்பு வராதுங்க. கலரே பாருங்க, ரொம்ப வைப்ரண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கலர்ல வருங்க? கிரீனுங்க. கிரீனா. ஆமாங்க. அதுக்கப்புறம் ரெட்டா மாறி, மெச்சூர்ட் ஆகும்போது ரெட்டா மாறி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் ஆகுது. ஈவன் விமன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கெமிக்கல் அந்த மாதிரி இது போறாங்க. இதுல இன்னும் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. நாங்க நிறைய டைம் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு 15 minutes or 20 minutes கழிச்சிட்டு நீங்க இத வாஷ் பண்ணுங்கற கூட அவசியம் வரலங்க. எவாபரேட் ஆயிடுதுங்க. அப்படியே. ஓகே. இப்போ நீங்க ஷாம்பு போட்டு இப்படி நான் தேய்ச்ச மாதிரி தேய்ச்சிங்கன்னா கட்டியா இருக்கும். நீங்க வாஷ் பண்ணாதான் அது போகும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நல்லா முடி இப்படி நல்லா இப்படி பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆஸ் யூஷுவல் வந்துருங்க. ஸ்மெல்லுக்கு இல்லை, எதுவுமே வராது. எவாபரேட் ஆகுதுங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். இது ரொம்ப நல்ல வெரைட்டி, மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா மக்களுமே வீட்டில் வளர்த்தலாம் இல்லையா? ஏன்னா வீட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று. பரவாயில்ல, இது நல்ல ஒரு இது நம்மகிட்ட எப்போ வேணாலும் வாங்கி. என்ன மார்க்கெட் ப்ரைஸ், என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு
400 to 600 ருபீஸுங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ப்ரைஸ். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது ரேர் பிளான்ட் இல்லையா? ஆமாங்க, ரேர் பிளான்ட் தான், ரேர் பிளான்ட். அப்புறம் நீங்கள் அரிதானதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி பண்ணுறீங்க. பரவாயில்ல. உங்களுடைய கருத்துக்கு சரிங்க. அனைத்து விவசாயம் சார்பும் அனைவரும் சார்பும் நன்றி.